இது என்னடா ஜிலேபி கொண்டை, கவுண்டமணி சொன்னது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. முந்தைய காலங்களில் நடந்த திருமணங்கள் பெரும்பாலும் தமிழ் முறைப்படி சாதாரணமாக கோவிலிலோ அல்லது ஒரு மண்டபத்திலோ உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூடி நடத்துவார்கள். அதில் மாப்பிள்ளையும் பொண்ணும் மிகவும் எளிமையான முறையில் அவர்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன அழகு சாதனங்களை பயன்படுத்தி தயாராகுவார்கள். பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் கூட மிகவும் அழகாகவும் எந்த ஒரு ஆடம்பர செலவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது நடக்கும் திருமணங்களில் மிகவும் அதிகமாக எல்லாவற்றிலும் ஆடம்பரமாக செலவழிக்கின்றனர். அதிலும் சிலர் முகம், அவர்களின் ஆடை அணிகலன்களும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல லட்சம் வரையிலும் செலவு கூட செய்கின்றனர். அதிலும் சிலர் ஏதாவது ஒரு திருமணங்களை பார்த்துவிட்டு அதில் வருவதை போன்றே நம் திருமணத்திலும் மேக்கப் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர். மேலும் சிலரோ இது போன்று இல்லாமல் நாம் தனி ஒரு ஸ்டைலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து புது மாதிரியாக ஏதாவது ஒரு மேக்கப் ஐடியாக்களை மேற்கொள்கின்றனர். இவர்கள் புது மாதிரியான ஐடியாக்களினால் அழகுபடுத்திக் கொள்வதில் எல்லா விதமான ஸ்டைல்களும் அழகாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. சில ஸ்டைல்களை பார்ப்பதற்கு மிகவும் காமெடியாகவும் இருக்கிறது. என்னடா இப்படி கூட ஒரு மேக்கப் செய்வாங்களா என்று நினைக்கும் அளவிற்கு தற்போது நடக்கும் திருமண விழாக்களில் பெண்களுக்கு செய்யப்படும் அலங்காரங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. மேலும் சிலர் ஏதாவது ஒரு திருமணத்தையோ அல்லது தங்களுக்கு பிடித்த பிரபலத்தின் திருமணத்தையோ பார்த்துவிட்டு இதே போல் நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்கின்றனர். மேலும் சிலர் இன்னும் ஒருபடி மேலே சென்று வெளிநாடுகளில் சென்று திருமணங்களும் செய்து கொள்கின்றனர். அங்குள்ள கலாச்சாரத்தை பின்பற்றி அதற்கு ஏற்றாற்போல் அலங்காரங்களும் செய்து திருமணங்களை செய்து கொள்கின்றனர். இது போன்ற பல செய்திகளை நாம் அடுத்தடுத்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். மேக்கப்பை தவிர பெண்ணின் சேலைக்கு மேட்சாக எடுக்கும் பிளவுஸுகளில் பல மாதிரியான டிசைன்களும் செய்யப்படுகிறது. ஆரி ஒர்க் எனப்படும் கலைகளை திருமணங்களில் மணப்பெண் போட்டுக்கொள்ளும் சட்டையில் பலவிதமான டிசைன்களை பதித்து அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக வடிவமைத்து போட்டுக் கொள்கின்றனர். இதற்கு தற்போது அதிக அளவில் பணங்களும் செலவழிக்கின்றனர். அடுத்தபடியாக கைகளில் மருதாணி வைத்துக் கொள்ளும் பழக்கம் போய் இன்று அனைத்து மணமகள்களும் கையில் மெஹந்தி போட்டுக் கொள்ளும் கலாச்சாரம் வளர்ந்துவிட்டது. மேலும் இதற்காகவே ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி மெஹந்தி போட்டுக் கொள்வதற்கு எனவே தனியாக மெஹந்தி பங்கன் எனும் நிகழ்ச்சியையும் நடத்தி வருகின்றனர். இது எல்லாம் தமிழ் கலாச்சாரத்தின் முறைப்படி நடக்கும் திருமணங்களில் நம் முன்னோர்கள் யாரும் குறிப்பிடாத ஒன்றாகும். இதனைத் தொடர்ந்து போட்டோஸ்கள் என அது தனியாக அதிக அளவில் செலவழித்து வருகின்றனர். இந்த நிலையில் மணப்பெண்ணின் ஹேர் ஸ்டைல் கூட பலவிதமாக முயற்சிக்க ஆரம்பித்து விட்டனர். இந்த நிலையில் தற்போது ஒரு மணப்பெண்ணின் ஹேர் ஸ்டைல் பார்ப்பதற்கே மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இது போன்ற ஹேர் ஸ்டைல் இதுவரை யாரும் பார்த்தது இல்லாது போல் இருப்பதால் பார்த்தவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மேலும் இந்த ஹேர் ஸ்டைல் முழுவதும் உண்மையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை பார்க்கும் அனைவரும் இந்த ஹேர் ஸ்டைல் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே என்று கலாய்த்து வருகின்றனர். இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.